தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்து வருகிறார். இந்த தேநீர் விருந்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேநீர் விருந்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி பிரதமர் நரேந்திர மோடி தேநீர் விருந்து அளித்து வருகிறார். அதில் ஜே.பி. நட்டா, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் அவரது இல்லத்தில் தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த தேநீர் விருந்தில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் தேநீர் விருந்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகனும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுபவர்களே பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தேநீர் விருந்து அளித்து வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 7:15 மணி அளவில் பிரதமராக பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அந்த முக்கிய அமைச்சர்கள், குறிப்பாக எந்த ஆட்சிகள், குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கு அன்று காலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்களை அழைத்து தேநீர் விருந்து வைப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய காலை தற்போது தேநீர் விருந்தியானது பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் இன்று காலை முதல் நடந்து வருகிறது. இந்த தேநீர் விருந்தில் குறிப்பாக பார்க்க போனால் முக்கிய அமைச்சர்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க. ஏற்கனவே வழக்கம் போல் இந்த போல் நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்கள் இந்த தேநீர் விருந்தில் இடம்பெற்றிருக்கார்கள். குறிப்பாக இன்று காலை முதலே தமிழகம் சார்பில் யார் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு கூடிய நிலையில மீண்டும் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தக்கூடிய எல். முருகன் மீண்டும் இந்த அமைச்சரவையில் இடம்பெறும் விதமாக அந்த தேநீர் விடுதிற்கு அவருக்கு அழைப்பு விடப்பட்டு தற்போது தேநீர் விடுதியில் அமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் இன்று மாலை 7:15 மணியில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில இன்று அமைச்சர் அதாவது இன்றைக்கு தேநீர் விடுதியில் கலந்து கொண்டுள்ள அனைவருமே இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று தேநீர் விருது முடிந்த பிறகு மீண்டும் அதாவது மொத்தம் 3 கட்டமாக இந்த அமைச்சரவையானது உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி வரை இந்த அமைச்சர் பட்டியல், அதாவது இன்று ஒரு 30 அமைச்சர்கள் இருப்பினும் மீண்டும் 23ஆம் தேதி வரை இந்த அமைச்சரவை பட்டியலானது தொடர்ந்து வெளியிடப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று காலை பொறுத்தவரை இந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவார் என பெரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இந்த தேநீர் விருந்திற்கு தற்போது அவருக்கு வரை அழைப்பு விடப்படவில்லை என தகவலும் வெளியாகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழக பாஜகவை பொறுத்தவரை அடுத்த மாநில தலைவர் யார் என்ற கேள்வி கடந்த 1 வாரங்களாக எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில இதுவரை மாற்றம் எதுவும் இல்லை, மீண்டும் அண்ணாமலையே தொடர்வார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.